ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இத்திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்காணும் வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு தகுதியுடைய 18 முதல் 45 வயது நிரம்பிய இந்து மதத்தைச் சேர்ந்த நபர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. பணியிடங்கள் விவரம் எழுத்தர் ஃபஸ்ட்டு வேகன்சி. இது பர் மந்த்துக்கு 15,300 48,700 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இவங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கணினி பணியாளர், இதுக்கு 15,300 48,700 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கணினி அறிவியலில் பட்டயம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாதஸ்வரம் ஒரு வேகன்சி, இதுக்கும் சேலரி அதே மாதிரி தான். தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். சமய நிறுவனங்களுக்கு அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது பல்கலைக்கழக மானியக் குழுவால் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் தொடர்புடைய பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தோட்டம், இதுக்கு 11,600 ரூபாயிலிருந்து 36,800 வரைக்கும் தராங்க. தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவருக்கு 10,000 31,500 வரைக்கும் திருவள்ளுவருக்கு தராங்க. தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம், தகுதிகள், நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை www.hrce.dean.government.in இதில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேரடியாகவோ தபால் மூலமாகவோ 2/1/2024 தேதி முதல் 31/1/2024 வரை 5:45 மணிக்குள்ளே திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்படும் தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ வரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அஞ்சல் எண் 610204ன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் 1/1/2024 அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 45 வயது மிகாமலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தினை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்விளம்பரம் வெளியிட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கும் அரசு பதிவு பெற்றவர்களின் சான்றப்பும் கையெழுத்து செல்ஃப் அட்டஸ்டட் பெற்று அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் பணியாளர் திருக்கோயிலில் உபகோயில்களுக்கும் பணியிடமாறுதல் செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என சான்றிதழ், உடல் தகுதி சான்றிதழ், அசல் வழங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலுள்ள அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களை, அசல் சான்றிதழ்கள் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான நகல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளும் உட்படுத்தப்படுவார். நிர்ணயிக்கப்படும் காலக்கெடுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. தகுதியில்லாத விண்ணப்பங்களுக்கு திருக்கோயிலில் இருந்து எந்த தகவலும் அனுப்பப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அவர்களின் வாரிசுதாரர்கள், அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள், இதர திருக்கோயில்கள் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், விண்ணப்பிக்க தகுதியற்றவர், உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும். பணி நியமனம் அரசாணை எண் 114 சுற்றுலா பண்பாடு அறநிலையங்கள்
நாள் 352,2020 விதிகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறையானது அடிப்படை தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதிகள், நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும். விண்ணப்ப படிவத்தினை www.hrctn.government.in உள்ள இணையதளத்துக்கு சென்று நீங்கள் சுவாமி பெயரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்ற பெயரில் உள்ள பக்கத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். திருக்கோயில் அலுவலகத்தில் ரூபாய் 50 செலுத்தி இதை வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உறையின் பணியிட வரிசை எண் மற்றும் எந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், எட்டுக்குடி, திருக்குவளை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அஞ்சல் எண் 610204 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதாவது 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலையொட்டி சுயவிலாசமற்ற ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உறையுடன் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 31/1/2024 மாலை 5:45 வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரும் விண்ணப்பங்களை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இதில் ரைட் சைட் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். விண்ணப்பிக்கும் பணியிடத்தை அந்த அப்ளிகேஷன் மேலே கொடுத்துக்கணும். பெயர், தந்தை பெயர், பாதுகாவலர், பிறந்த தேதி, அதே மாதிரி வயது சான்று, பள்ளி சான்றிதழ் இணைக்கணும். பாலினம், நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் எண் குறிப்பிடணும். தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மதம், சான்றப்பம் இடம்பெற்ற சான்று, சாதி சான்று நகல் இணைக்கணும். விண்ணப்பதாரர்கள் 1/1/2024 பூர்த்தியடைந்த வயது 45 வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி சான்று நகல் இணைக்கணும். வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி, இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பினும் அதையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகளிடம் கையெழுத்து, அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக பயின்ற பள்ளி, கல்லூரியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று, குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம், அதே மாதிரி விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் இருப்பின் அது, பொதுவானவை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது, இந்து சமய அறநிலையத்துறை ஆளுமையின் கீழ் உள்ள பிற திருக்கோயில்கள் பணியாளர் எனில் அதன் விவரம், பெயர், தந்தை கணவர் பெயர், பதவியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோயில் பெயர், அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பணிபுரிந்து வருவதற்கான சான்று, நன்னடத்தை சான்று இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே உறுதிமொழியில் உங்கள் பேர், என்னவா இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் பேர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கையெழுத்து போட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் ஒரு இடத்துல கையொப்பம் போட்டு 4 இடம் இதில் உங்கள் டேட்டையும் நாளையும் எழுதிட்டு நீங்கள் அப்ளை பண்ண அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிட வேண்டியதான். கோயில் அட்ரஸ்க்கு அனுப்பிட வேண்டியதான் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.